உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. முத்திரை பதிக்கும் சித்திரை திருநாள் தமிழ் புத்தாண்டு வரப்போகிறது. ஒவ்வொருத்தருக்கும் இந்த தமிழ் புத்தாண்டு வரும் பொழுதெல்லாம் ஒவ்வொரு நியூ இயரும் ஒவ்வொரு விதமான மாற்றங்களை நம்மிடையே ஏற்படுத்துகிறது. இந்த தமிழ் வருட பிறப்பு ஒரு பெரிய பெயர் எடுத்திருக்கிறது. காரணம் என்னவென்றால் இந்த வருடம் தமிழ் வருட பிறப்பை உலகமே உற்று நோக்குகிறது. காரணம் என்ன? 3 பெயர்ச்சிகள் இந்த வருடம் நடக்க போகுது. ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சிருச்சு, அது ஒரு பெரிய போராட்டத்தோட நடந்து முடிஞ்சது. 29ஆம் தேதி மார்ச் 29 சனி பெயர்ச்சி நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது குரு பெயர்ச்சி வரப்போகிறது. மே 14ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி வரப்போகிறது. இது இல்லாம நிறைய நாள் செவ்வாய் கோயிங் டு ஓவர் ஸ்டே இன் கடகம், நீண்ட நாட்கள். அதே மாதிரி சுக்கிரன் உச்சம் பெற்று ரொம்ப நாள் ஓவர் ஸ்டே ஆக போறாரு மீனத்துல. என்ன சார் ஏதோ ஓவர் ஸ்டே அண்டர் ஸ்டேலாம் சொல்றீங்க? ஏன்னா இவங்கெல்லாம் ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் மாதிரி, இவங்க என்ன முடிவு வேணா எடுப்பாங்க, அதிகாரிகள். இவங்களை யாரும் கேட்க முடியாது. ஏன் ரொம்ப நாள் இருக்கீங்க, ஏன் ரொம்ப நாள் போவீங்க, அதெல்லாம் கேட்க முடியாது. திடீர்னு வக்கரமாவாங்க, திடீர்னு அப்படி ஒரு விலாவரியான ஒரு பலன்கள் தமிழ் புத்தாண்டு பலன்கள். ஏன்னா சனி பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, குருஜி குரு பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, ராகு கேது பயிற்சியில் ஒண்ணு சொல்றீங்க, எல்லாரும் போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்கிறீங்க. இதுதான் மூன்றும் கலந்த பலன் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்ல போகிறோம். வருகின்ற ஏப்ரல் 14ஆம் தேதி வரக்கூடிய விசுவாவசு தமிழ் வருட பிறப்பினுடைய பலன்களை ராசி ரீதியாக, யாருக்கெல்லாம் குழந்தை கிடைக்க போகுது, யாருக்கெல்லாம் ஃபேமிலி லைஃப் நல்லபடியா, பிரிந்தவர்கள் சேரப்போகிறீர்கள், வெளிநாடு செல்ல போகிறீர்கள், யாரெல்லாம் வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரங்களை எல்லாம் அடைய போகிறீர்கள், அதெல்லாம் பார்க்க போறோம். ஒவ்வொரு ராசி ரீதியாக பார்த்து விடலாம். கன்னிராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே மற்றவர்கள் சொல்றதெல்லாம் கேட்காதீங்க. எனக்கு தெரியும் நீங்க எப்பயுமே கன்னிராசி தான், அதனால நோ ப்ராப்ளம். அதனால 2ஆம் இடத்துல இருக்க சுக்கிரன் உங்களுக்கு உச்சம் பெறுகிறார் தமிழ் புத்தாண்டு. பொதுவா சார் என்ன சொல்றீங்களோ சொல்லுங்க சார், நல்ல நாளும் பொழுதுமா கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க, நல்ல நாளும் பொழுதுமா சொல்றேன். 2 கூட உச்சம் பெறுகிறார். சாக்லேட் பேபியா ஹைலி ரொமான்டிக்கா மாற போறீங்க. காதல் சக்சஸ் ஆக போகுது. சுக்கிரன் உச்சம். 7ஆம் வீட்டில் ஃபாரின் போக போறீங்க. வெளிநாட்டு உறவுகளால் படம் பெற போகிறது. யாரு கண்டா நீங்க லண்டன் கூட போயிடலாம். யாரு கண்டா சார் அடுத்த நொடி என்ன நடக்கும் என்று தெரியாத அற்புதம் தான் வாழ்க்கை. நிறைய பேர் வாழ்க்கையை இப்படிதான் நடக்கணும், எனக்கெல்லாம் எங்க இந்த கெட்ட கடைசி வரைக்கும் இந்த குளித்தலை விட்டு போவாது, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க காட் முடிவு பண்ணிட்டாருன்னா ஒரே தூக்கி இந்த யாரடி நீமோகினி படத்துல வர மாதிரி, ஹே மேன் திஸ் இஸ் மை மணி மை ட்ரெஸ், ஐ எம் மீ கோயிங் டு ஆஸ்திரேலியா மேன் அப்படிங்கிறது, இதெல்லாம் நடக்கும். ஏய் ஓவரா பண்ணாதரா, என்ன டீச்சர் பக்கத்து ஊருக்கு போயிருக்கீங்களா அப்படிவாங்க. அந்த மாதிரி 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய இத்தனை கிரகங்களும் சேர்ந்து நான் சந்தோஷமா சொல்றேன், இந்த பதிவை மகிழ்ச்சியா பதிவிடுறேன். வாழ்க்கையில எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடாது, எல்லாரும் ஃபாரின் போறது கிடையாது. நான்லாம் 2008 ஒரு தடவை கொரியா போகும்போது இப்படிதான் போயிட்டு கோட்டு சூட்லாம் போட்டு போனேன். முதல்ல என் கம்பெனில என்ன கூட்டு போனாங்க. ஏர்போர்ட்டுக்கு எப்படி போறதுன்னு தெரியல, இதுக்காகவே போய் கோட்டு சூட்டு டை எல்லாம் போட்டு போனேன். போய் பார்த்தா எல்லாருமே டி ஷர்ட் பேண்ட் போட்டு வந்திருக்காங்க. நான் மட்டும் என்னமோ கல்யாணத்துக்கு வந்த மாதிரியே வந்திருந்தேன். எல்லாரும் என்ன ஒரு ஜந்து மாதிரியே பார்த்தாங்க. அப்போ ஒரு பெரியவர் ஒருத்தர் கூப்பிட்டாருங்களா, கழட்டியா பாக்குறது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறமா கோட்டெல்லாம் கழட்டிட்டு ஃபர்ஸ்ட் டைம், ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் டைம் ஃபாரின் அதை பத்தி ஒரு புக்கே எழுதலாம். அதனால 7ஆம் இடத்துல வர ஒரே தூக்கத்துக்கு உங்களை இது சும்மா இருந்தாலும் அப்படி நடக்கும். 7ல சனி வேற, 2 கூடிய சுக்கிரன் உச்சம் வேற. அப்ப நான் சொன்ன மாதிரி தான், எல்லாருக்கும் எல்லா ஃபாரினும் கிடைக்கிறது இல்ல. நான் பெரிய டிசைன் இன்ஜினியர், துபாயில பாலைவனத்துல வேலை கிடைக்கும், அவன் வாங்கிட்டு வந்தா வரோம். ஒவ்வொருத்தர் கிடைச்சவரா கிடைக்குது. பெரிய கம்பெனி, ஊர் பேர் தான் சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி தான். சோ அப்போ என்ன சொல்றாருன்னா 10ல வரக்கூடிய குரு, இதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய தலைவலி. 7ல இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் உங்களுக்கு ஃபாரின் யோகங்களை தருகிறார், கல்யாணத்தை பண்ணி வைக்கிறார், காதல் பிரச்சனைகளை சரி பண்ணி வரார், உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி பண்ணி விடுறார். அதான் சனி. இல்வாழ்க்கையில உங்களுக்கும் மனைவிக்கும் 1008 கருத்து வருது, அத்தனை கிளியரன்ஸ், ஆல் கிளியர், ஓகே. சிபில் ஃபுல்லா 0 பண்ணிடுறாரு. எல்லா செக் பவுன்ஸ் கேஸ், அந்த கேஸ், இந்த கேஸ், எல்லா கேஸையும் கிளியர் பண்ணிடுறாரு. காரணம் 7ஆம் வீட்டு சனி பகவான் உங்களை எலிஜிபிள் ஒரு நல்ல மனிதனாக மாற்றுகிறார். இதுக்கு முன்னாடி நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியாது, சனி வந்ததுக்கு அப்புறம் உங்களை கிளீன் ஃபெல்லோவா மாத்திறாரு. ஏன்னா சனி 7ல இருந்து உடம்ப பாக்குறாரு. ஓடு ஓடு ஓடு, இது மட்டும்தான். நண்பர்களே, ஒரு ஆப்பிரிக்காவிலே
காட்டில் அடிக்கடி சொல்லியிருக்கேன். ஒரு சிங்கமும் இருந்ததாம், மானும் இருந்ததாம். காலில் எந்திரிச்சு 5 மணிக்கு எந்திரிச்சு அந்த மானை வேட்டையாடினா சிங்கத்துக்கு உயிரோட வாழ முடியும். 4:45 எந்திரிச்சு சிங்கத்துக்கு கண்ணில் படாம ஓடிடுச்சுன்னா மான் உயிரோட வாழ முடியும். பிரச்சனை நீங்க சிங்கமா மானா என்பதல்ல, காலையில் எந்திரிச்சு யாரும் ஓடுறீங்கிறது தான். வெற்றியாளர்கள் வெற்றி நோக்கி ஓடுகிறார்கள், ஜெயிக்கிறார்கள். அவ்வளவுதான், சிம்பிள். நான் ஓடவே மாட்டேன்னா உட்காந்துனே இருக்க வேண்டியதான். அப்போ சனி உடம்ப பார்க்கும் பொழுது உடம்புல ஓடலன்னா அடிப்பார். சனி பிரச்சனை புரிஞ்சுங்க. சனி தண்டனை கடவுள் அல்ல. உடம்ப பார்க்கணும், உடம்புல இருக்க பிரச்சனைகளை சரி பண்ணுவார். நீங்க பயப்பட வேண்டிய ஒரு ஆளே 10ல் இருக்கக்கூடிய குரு பகவான். 10லே குரு வந்தால் பதவி பறிபோகும். மிகப்பெரிய பிரச்சனையா தான். 12ல கேது வருகிறார். தேவையில்லாத கேஸ், பெட்டி கேஸ் எல்லாம் வாங்கிட்டு இருக்கீங்க. ஒரு படத்துல சொல்ற மாதிரி தான். ஏதாவது பெரிய கேஸா போடுங்க, புரியுதா? இது இந்த வீட்டில் இருக்க சட்டியை காணும், குட்டாவை காணும் கேஸ் எல்லாம் போட்டு எனக்கு கேவலப்படுத்தாதீங்க. கேது வேற பெரிய கேஸா போடுவார், கவலைப்படாதீங்க. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது சட்டத்துல சிக்கல் எல்லாம் பார்த்துங்க. இன்றோடு இது மாதிரி ஆகுது அரசியல் நிலவரம் குறித்து, ஐயா வேணாம் ஐயா, அண்ணே நமக்கு அரசியல் வேணாங்கண்ணே அப்படிங்கிற மாதிரி 10ல குரு வரும்போது பதவி பறிபோகும். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கம்பெனில உங்களை டார்கெட் பண்ணுவாங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க கம்பெனிக்கு டெய்லி வீட்டுக்கு லேட்டா போவீங்க. அது இங்க இருக்கிற ஒரு ஜீவனுக்கும் தெரியாது. ஒரே ஒரு நாள் கம்பெனிக்கு லேட்டா வருவீங்க, அதுக்குள்ள அது எப்ப முன்னாடி எல்லாத்திலும் ஓடிட்டு இருக்கோம். பாத்தீங்களா, லேட்டா வந்துட்டான். டேய் இப்ப என்னடா லேட்டா வந்துட்டேன், 10 நிமிஷம் தானே லேட்டு. இது இந்த உலகத்தினுடைய, இது இங்கன்னு இல்ல, அமெரிக்கால 30வது மாடி இருந்தாலும் அங்கேயே இப்படிதான் நடக்கும். சார் 2 விதமான லூஸ் பாஸ் இருக்கான். ஒரு லூஸ் பாஸ், ஒண்ணு ரொம்ப ஆக்டிவான பாஸ். இது தூங்கவே தூங்காது, இது தூங்கிடும். இது பார்த்தீங்கன்னா 9 மணிக்கெல்லாம் ஒரு பாஸ் தூங்கிடுவார். அவருக்கு எதுவுமே தெரியாது, நீங்க அடுத்த நாள் காலைல சொன்னாதான் உண்டு. இன்னொரு பாஸ் இருக்காரு, 1 மணி வரைக்கும் முடிச்சிருந்து 1 மணிக்கு கூச்சப்படாம எழுப்பிடுவார். நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க, தூங்கிட்டியாரா, அதை தூங்கிட்டேன்னு தெரியுதா? இல்ல ஒண்ணு இல்ல, இந்தியா டைம்ஸ் பாத்தியா, அதுல என்ன போட்டிருக்கு பாத்தியா? இந்தியா டைம்ஸ் நான் ஏன் பார்க்க போறேன்? 12 மணிக்கு டிஜிட்டல் வெர்ஷன் படிக்கிற பழக்கம் இல்லையா? 12 மணிக்கு டிஜிட்டல் வெர்ஷன் இந்தியா டைம்ஸ். நீலாம் நல்லாவே அந்த மாதிரி சில பாஸ் எல்லாம் பெக்குலர் டார்ச்சர் பண்ணுவாங்க. விடிய காத்தால இப்ப 2 o'clock 1 hour தூங்கிட்டு 4 o'clock எந்திரிச்சு வந்துருங்க, 1 hour தூங்கிட்டு. சோ எதுக்கு சொல்ல வரேன்னா, 10லே குரு வரும்பொழுது இது மாதிரி ஓவர் டைமா பார்த்தே உங்களே ஓவர் டைம் இன்சார்ஜாவே போடுவாங்க. எங்க ஓவர் டைம் வேணும் உங்க பேர் போட்டுருவாங்க. ஆல் சண்டே வரைக்கும் நீங்க தான். ஆல் பொங்கல் ஹாலிடேஸ், தீபாவளி ஹாலிடேஸ் எல்லாம் நீங்க தான். அப்போ ஒரு வருஷம் நோ பொங்கல் நோ தீபாவளி, ஒன்லி கமிட்டட் டு கம்பெனி அப்படிங்கிற மாதிரி வாழ்ந்துட்டீங்கன்னா உயிர் வாழலாம். இல்ல என் பொங்கல் என் உரிமை நீங்கன்னா பெரிய சக்கரை பொங்கலா கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க. அதனால தயவு செஞ்சு பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். இந்த வேலைலாம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லாதீங்க. முன்ன பின்ன அப்படிதான் இருக்கும். அவரை கொண்டு போய் கார்ல கேட்ல விடணும், சரி விட்டுட்டு வாங்க, ஒன்னும் ஆயிராது, பரவாயில்ல விடுங்க, கோவப்படாம இருங்க. ஒரு வருஷம் போனா போறான், நம்மால் தானே, எப்படி சுத்தி பார்த்தாலும் நம்ம மேனேஜர் தான். இந்த ஒரு வருஷம் அவன் சொல்லதை நீங்க கேளுங்க. போயிட்டு இருக்கு. இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க, உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.